வெல்கம் டு ஸ்டடி ஃபார் செட்நெட் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட தியரி as well as ப்ரீவியஸ் எம்சிக்யூஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹென்ரி ஃபயால். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ கைட்லைன்ஸ் ஃபார் அ சபார்டினேட்ஸ், it is a guidelines for a managers, it is a guidelines for a complete organization அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ரன் பண்ணணும், ஒரு மேனேஜருங்கிற பர்சன் என்னென்ன டாஸ்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான ஒரு கைட்லைன்ஸ் தான் எனது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம், as well as ஈஸியாக அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வித்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹென்ரி ஃபயாலோட ஒரு டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். 1949 இருந்து தான் நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் 1916 அவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அவரோட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. பட் வேர்ல்டு வைடு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல. 1949 அந்த சேம் புக்கை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏர்லியர் இட் வாஸ் இன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருக்குது. அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அதை வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணி as well as நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். தென் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நான் இந்த 14 பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கீ டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறேன். அந்த கீ டேர்ம்ஸ் வச்சு நம்ம இந்த ஃபுல் தியரி பார்ட் பார்க்கலாம். பிகாஸ் நம்ம எக்ஸாம் தியரியாக எழுத போகிறது கிடையாது, எம்சிக்யூஸ் தான். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக தியரியாக திரும்ப நடத்திட்டு இருக்கும் பொழுது மெயினான பாயிண்ட்ஸை மறந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த 14 பிரின்சிபல்ஸ்னால் இதுனா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டான மீனிங் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதை நீங்கள் அகெயின் திரும்ப எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணும் பொழுது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணால் போதும், அந்த லெவலில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னா த ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற கம்ப்ளீட் ஒர்க்கையும் சின்ன டாஸ்க்காக அலோகேட் பண்ணுற கான்செப்ட் தான் டிவிஷன் ஆஃப் ஒர்க். இப்படி பண்ணுறதுனால எஃபிஷியன்சி லெவலும் இம்ப்ரூவ் ஆகும், as well as ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபலோட மெயினான மோட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற சூப்பர்வைசருக்கு, தட் இஸ் சுப்பீரியருக்கு, அவங்களோட சபார்டினேட்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அத்தாரிட்டி. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா சபார்டினேட்ஸும் சுப்பீரியர் கொடுக்குற ஒர்க்கை நெக்லெக்ட் பண்ணாமல் ஒர்க்கை அவங்களோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இட் டீல்ஸ் அ ரெஸ்பெக்ட். நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டிசிப்ளின்ங்கிற கான்செப்ட். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னா அக்கௌண்டபிள் டு ஒன்லி ஒன் சுப்பீரியர், ஒன்லி ஒன் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது தான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸுங்கிற பர்சன் ஒர்க் பண்ணுறாரு, அவர் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவரால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரே ஒரு பர்சன் மிஸ்டர் எக்ஸ் ஒரு பர்சனுக்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணினா போதும், ரிசல்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், அவுட்புட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், தட் இஸ் காமன் அப்ஜெக்டிவ்ஸ் ஓரியன்டாக எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். அடுத்தது பார்த்தோன்னா சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். எஸ், காமன் இன்ட்ரெஸ்ட்டோட எல்லாரும் ஒர்க் பண்ணணும், தட் இஸ் நம்மளோட சுய விருப்புகளுக்கு இன்புட் கொடுக்காம, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளோட காமன் அப்ஜெக்டிவ் என்னது, காமன் கோல்ஸ் என்னது, நம்மளோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது, அது ஓரியன்டாக எல்லோரும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா ரெமுனரேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் as well as நான் ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அவங்களால அவங்களோட இன்புட்டை கொடுக்க முடியும். எஸ், இப்போ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு, அவருக்கு ஃபினான்ஷியல் ரிவார்ட் கொடுக்கணும். பை த வே ஆஃப் ஒரு சேலரி, ரெகுலரான சேலரி கொடுக்கணும்,
அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு நான் ஃபினான்ஷியல் ஒரு gift கொடுக்கலாம், இல்லை ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு டீமில் ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ரிவார்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு கொடுக்கும் பொழுது தான் அவங்க வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ரெமுனரேஷனுங்கிற கான்செப்ட். சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா தட் டெனோட்ஸ் தி டிசிஷன் மேக்கிங். ஒரு கம்ப்ளீட் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஹேண்டில் இருக்கணும், எல்லாரும் டிசிஷன் எடுக்கலாம், எல்லாரும் இன்புட்ஸ் கொடுக்கலாம், எல்லாரும் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பர்சன் ஃபைனல் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். as well as இந்த கான்செப்ட் படி there should be a balance between centralization and decentralizationக்கு நடுவில் there should be a balance இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸ்கேலார் செயின் அப்படிங்கிறது வந்து there should be a clear line of authority. டாப் லெவலாக இருக்கட்டும், மிடில் லெவலாக இருக்கட்டும், லோயர் லெவலாக இருக்கணும், எம்ப்ளாயீஸ்க்கு நடுவில் கிளியர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம இந்த லைன் ஆஃப் அத்தாரிட்டியை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாலிசி தான் கேங் பிளாங் பாலிசி. ஓகேவா? ப்ராப்பராக எக்ஸுங்கிற பர்சன் தட் இஸ் லோயர் லெவலில் இருக்கிறவன் மிடில் லெவலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், மிடில் லெவலில் இருக்கிற பர்சன் டாப் லெவலுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிளியர் லைன் ஆஃப் அத்தாரிட்டி. எமர்ஜென்சி அப்போது இந்த கான்செப்டை இந்த லைன் ஆஃப் அத்தாரிட்டியை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் கேங் பிளாங்க் பாலிசி. ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மென் அண்ட் ரிசோர்ஸஸ். எஸ், அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியல் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பரான ஒரு ஆர்டர் இருக்கணும். தட் இஸ் ப்ராப்பரான ஒரு ஒர்க் அலாட்மெண்ட் இருக்கணும், அலோகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டர். தென் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா தட் denotes தி ஜஸ்டிஸ். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஜாயிண்ட் கொலாபரேஷன். ஒருத்தரோட இன்புட்டால் நம்மளால் காமன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. இட் இஸ் அ ஜாயிண்ட் கொலாபரேஷன். ஸோ எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. உள்ளே வர்றது ஒரு 2 months 3 months இருக்கிறது, 6 monthsலேயே வேலையை விட்டு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்டே இருக்கக்கூடாது. ஒரு டிஃபைன்டு பீரியடுக்கு அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது தான் ஆர்கனைசேஷனோட பாலிசிஸ் என்னது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னது, அப்ஜெக்டிவ்ஸ் என்னது அப்படிங்கிறத எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அதான் இந்த கான்செப்ட், இந்த பிரின்சிபலோட மெயின் மோட்டிவ். ஒரு எம்ப்ளாயி உள்ளே வரான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவன் வித்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? கரெக்டான பர்சனாக கரெக்டான ஜாப்க்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருந்தது. இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் இனிஷியேஷன் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ் அஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் சைடு. எம்ப்ளாயீஸும் என்ன பண்ணணும், இது நம்மளோட ஆர்கனைசேஷன், நியூ ஐடியாஸ் கொடுக்கணும், க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்ப்ளாயீஸ் சைடும் இருக்கணும். அஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் சைடும் எம்ப்ளாயீஸ் கொடுக்குற வேல்யூபிளான சஜஷன்ஸ் அண்ட் இன்புட்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இனிஷியேட்டிவ். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ப்ரிட்டி கோப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனியனிஸ்ட் ஸ்ட்ரென்த். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது தான் ஒரு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ் அஸ் வெல் அஸ் பர்டிகுலர் பிஸ்னஸில் ரொம்ப நாள் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் ஸ்ப்ரிட் டிகாப்ஸ் அப்படிங்கிறது. தென் இதுதான் 14 பிரின்சிபல்ஸ் ஓரியன்டாக நான் ரெடி பண்ணின கீ டேர்ம்ஸ். தென் ப்ரீவியஸ் வீடியோக்கான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அ மேனேஜர். எஸ். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் தி எஃபிஷியன்சி. எஸ், நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். தென் டேஷ் டீல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், டிசிப்ளின். ஓகே. அடுத்தது ஸ்ப்ரிட் டிகாப்ஸ் மீன்ஸ் யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். அடுத்தது ஃபார் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் த எம்ப்ளாயி மஸ்ட் நாட் எக்ஸிட் அண்ட் என்டர் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படிங்கிறது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் personnel. அடுத்தது dash principle focuses on increasing productivity and increasing labor efficiency. Yes, division of work. அடுத்தது dash principle states that every employee should get order from one superior and accountable to one அப்படிங்கிறது வந்து unity of command. Okay. அடுத்த principle வந்து states that the organization should have clear line of authority at all the levels, scalar chain. Dash principle, there should be one plan of action அப்படிங்கிறது வந்து யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். ஓகேவா? அந்த பிரின்சிபலோட மெயினான
கான்செப்ட். அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து கீ டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்தேன். இந்த லைன் எல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டைம் கன்சியூம் ஆகிறதும் ஈஸியாகும். அடுத்தது பார்த்தோன்னா டேஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது டேஷ் states that there should be a place for everything and everything should be in its place அப்படிங்கிறது வந்து order. Then dash states that employees should be treated kindly and justice to be followed at workplace அப்படிங்கிறது வந்து equity. To avoid wastages of time and resources நம்ம பார்த்த மாதிரி கேம் பிளான் பாலிசி. அடுத்தது த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வாஸ் ரிட்டன் பை பீட்டர் ட்ரக்கர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதோட ரிலேட் ஆகிற பர்சன் வந்து ஹென்ரி ஃபயால். ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற புக்கை எழுதுனது பீட்டர் ட்ரக்கர். எஸ், நம்ம அப்கமிங் வீடியோ பீட்டர் ட்ரக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றின நோட்ஸோட as well as அவரை பற்றின எம்சிக்யூஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.